அனைவருக்கும் வணக்கம். வியாழக்கிழமை மாலை பஞ்சமி தீபம் இப்படி ஏற்றி வைத்து வழிபாடு செய்து பாருங்க. வராகியனோட அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும். எந்த தீபம் ஏற்றி வைக்க வேண்டும், எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கலாம். வியாழக்கிழமை மாலை நேரம் பஞ்சமி தேதி இருக்கின்றது. வெள்ளிக்கிழமை காலை நேரம் நீங்கள் வழிபாடு செய்யலாம். மதியத்தோட நமக்கு பஞ்சமி தேதி நிறைவாகுது. அதாவது வியாழக்கிழமை மதியத்திலிருந்து வெள்ளிக்கிழமை மதியம் வரை நமக்கு பஞ்சமி தேதி இருக்கின்றது. நீங்கள் வியாழக்கிழமை மாலை அல்லது வெள்ளிக்கிழமை காலை பூஜை செய்து கொள்ளலாம். பஞ்சமி தேதிக்குள்ளே வழிபாடு செய்ய நினைப்பவர்கள் பூஜை செய்து கொள்ளலாம். இப்போது எப்படி செய்ய வேண்டும் அப்படின்னா, வியாழக்கிழமை மாலை 6 மணிலேருந்து இரவு 9 மணிக்குள்ளே வராகனுக்கு வழிபாடு செய்யலாம். அதில் முக்கியமாக நம்ம ஏற்ற வேண்டிய தீபம் என்ன அப்படின்னா, ஒரு தாம்பல தட்டு எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா வெற்றிலை, பெரிய வெற்றிலையாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் மஞ்சள் பரப்பிக்கோங்க. அதில் எழுத வேண்டிய நம்பர் என்ன அப்படின்னா 520 எழுதிக்கோங்க. 520 எழுதிக்கோங்க. எழுதிட்டு அதற்கு மேலே ஒரு வெற்றிலையை வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் வெற்றிலையில் மஞ்சள் தூள் பரப்பி 520 எழுதுறீங்க அப்படின்னா அதற்கு மேலே அப்படியே நீங்கள் அகல் விளக்கு வச்சுக்கோங்க. இப்போது நீங்கள் தாம்பலத்தட்டில் நல்லா பரப்பி மஞ்சள் தூளில் 520 எழுதியிருக்கீங்க அப்படின்னா அதற்கு மேலே ஒரு வெற்றிலை வைத்து அல்லது செம்பருத்தி இலை கூட நீங்கள் ஒரே ஒரு செம்பருத்தி இலை வைக்கலாம். வைத்துட்டு அதற்கு மேலே ஒரே ஒரு அகல் விளக்கு வைத்து நெய் விட்டு பஞ்சுத்திரி, மஞ்சள் திரி அல்லது பஞ்சுத்திரி, இது இரண்டில் ஏதாவது ஒரு திரி போட்டு நீங்கள் தீபம் ஏற்றி வைத்துட்டு சாமந்திப்பூ, மஞ்சள் நிற சாமந்திப்பூ அல்லது மஞ்சள் நிற செம்பருத்திப்பூ இங்கே எடுத்துட்டு அந்த தாம்பலத்தட்டு சுற்றி நீங்கள் அலங்காரம் செய்துக்கோங்க. செய்துட்டு விரலி மஞ்சள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மஞ்சள் ஒரு 5 மஞ்சள் எடுத்து அதை நீங்கள் கெட்டிக்கோங்க. 5 மஞ்சள் மட்டும் போதும். கெட்டிட்டு அந்த விளக்கு சுற்றி நீங்கள் இந்த மஞ்சள் மாலையை வச்சிருங்க. அந்த என்னுடைய படம் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த படத்திற்கு போட்டுருங்க. அப்படி இல்லைன்னா விளக்கு சுற்றி நீங்கள் வைப்பது ரொம்ப சிறப்பாக இருக்கும். வைத்துட்டு நீங்கள் நெய்வேத்தியமாக பார்த்தீங்கன்னா கேசரி, பால் பாயசம், இந்த மாதிரி இனிப்பு வகையானது வைக்கலாம். இல்லை சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு கூட நீங்கள் வைக்கலாம். உங்களால் என்ன முடியுதோ அதை நெய்வேத்தியம் பண்ணிடுங்க. மஞ்சள் வாழைப்பழம் கூட நீங்கள் வைக்கலாம். வெற்றிலை பாக்கு வைத்து வாழைப்பழம் கூட நம்ம வைத்து வழிபாடு செய்யலாம். அடுத்து நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு மஞ்சள் நிற துணி எடுத்துக்கோங்க. அதில் ஒரு பிரியாணி இலை அல்லது செம்பருத்தி இலையோ அல்லது வெற்றிலையோ நீங்கள் எடுத்துகிட்டு உங்களுடைய வேண்டுதல் நீங்கள் எழுதணும். அந்த இப்போ வெற்றிலை வச்சுருக்கீங்கன்னா அந்த வெற்றிலையில் நீங்கள் எழுதணும் உங்களுடைய வேண்டுதல், எதற்காக நீங்கள் வழிபாடு செய்கிறீங்களோ அந்த வேண்டுதல் எழுதிட்டு ஒரு மஞ்சள் நிற துணி எடுத்துக்கோங்க. அதில் அந்த வெற்றிலை அப்படியே வச்சுருங்க. வைத்துட்டு நீங்கள் என்னென்ன பொருள் அதில் சேர்க்க வேண்டும் அப்படின்னா 5 வெந்தயம் சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு மஞ்சள் துண்டு சேர்த்துக்கோங்க. அதாவது குண்டு மஞ்சள் அல்லது விரலி மஞ்சள் துண்டு சேர்த்துக்கோங்க. வசம்பு 1 சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு 5 ரூபாய் நாணயம் மட்டும் வச்சு நீங்கள் வராகியம்மன் படத்திற்கு முன்னாடியோ அல்லது காமாட்சியம்மன் விளக்குக்கு முன்னாடியோ நீங்கள் வைத்துக்கொள்ளலாம். வைத்துட்டு நீங்கள் வராகியம்மனை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. என்னுடைய வேண்டுதல் நிறைவேற வேண்டும் அப்படிங்கிறத பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நிச்சயமாக நிறைவேறும். இந்த பரிகாரம் செய்தாலே உங்களுடைய வேண்டுதல் அனைத்துமே நிறைவேறும். இந்த வழிபாடு செய்து பாருங்கள். உங்களுக்கு நல்ல ஒரு யோகம் உங்களுக்கு இருக்கும், அதிர்ஷ்டம் உண்டாகும். நீங்கள் நினைத்த வேண்டுதல் நினைத்தபடி அப்படியே நடக்கும். நமக்கு மாறாது. நம்ம என்ன நினைச்சோமோ அது அப்படியே நமக்கு நடக்கும். அன்னையோட அருள் இருப்பவர்களுக்கு மட்டுமே எல்லாமே நமக்கு சாத்தியமாகும். இது உண்மை. நம்ம என்ன நினைக்கிறோமோ அது அப்படியே நடக்கும். அன்னையோட அருள் இருந்தது அப்படின்னா அவங்க நிறையா நமக்கு செய்வாங்க. அதை நீங்கள் உணர்ந்து வழிபாடு செய்து பாருங்கள். வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்கும். இப்போ உங்ககிட்ட வராகியம்மன் படமே இல்லை அப்படின்னா கூட உங்கள் பூஜை அறையில் நீங்கள் தீபம் ஏற்றும்போது அம்மனுடைய நாமத்தை நீங்கள் மனசில் சொல்லிவிட்டு அந்த அம்மனை ஒரு நிமிடம் நீங்கள் பிரார்த்தனை பண்ணால் கூட அதற்கு அவ்வளோ சக்தி உண்டு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதுவரை நான் வராகியனை வழிபாடு செய்தது கிடையாது. எங்கள் வீட்டில் படம் இல்லை, அது அவங்களுக்கான தனியாக விளக்கு கூட நான் ஏற்றினது இல்லை. அப்படி இருப்பவர்கள் கூட நீங்கள் உங்களுடைய பூஜையில் நீங்கள் எப்பயும் போல் விளக்கு ஏற்றும்போது ஒரு நிமிடம் கண்களை மூடி வராகியம்மனை கண் முன்னா கொண்டு ஒரு 2 நிமிடம் அல்லது 1 நிமிடம் அவங்கள பிரார்த்தனை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்லது நடப்பதை நீங்கள் உணர முடியும். வராகியனை அருள் இருப்பவர்களுக்கு நிச்சயமாக ஒரு மிராக்கள் வராகியனை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அவங்களுடைய படம் இல்லாட்டாலும் சிலை இல்லாட்டாலும் அவங்களுக்கான விளக்கு இல்லாட்டா கூட நீங்கள் 1 நிமிடம் அன்னை நினைத்தா கூட அதற்கு 1000 மடங்கு பலன் இருக்கும். வராகி பக்தர்கள் வராகி அன்னையை எந்த அளவுக்கு உணர்ந்திருப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் இந்த 1 நிமிடத்தில் உங்களால் தெரியும். அந்த அளவுக்கு மிக சக்தி வாய்ந்தது தான் வராகி அன்னையோட வழிபாடு. நம்ம நினச்சது எல்லாமே நடக்கும். அதற்கு மேலே நமக்கு நடக்கும். பிரச்சனைகள் விலகும். வாழ்க்கையில் சுபிட்சம் உண்டாகும். நினைத்தது எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். நமக்கு ஒரு தைரியம் இருக்கும், நம்பிக்கை அதிகரிக்கும். வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அதிகமாகவே வராகியனை கொடுப்பாங்க. செல்வத்தையும் கொடுப்பாங்க. இத்தனை இது கொடுக்குறவங்க செல்வத்தையும் கொடுக்கத்தான் செய்வாங்க. செல்வம் ஒரு
ஒரு செல்வ செழிப்பு சொல்லுவாங்க இல்லையா, அந்த செழிப்பு நமக்கு நன்றாக இருக்கும். அதாவது பணம் இருந்தாலும் சரி, வீட்டில் தானியங்கள் இருந்தாலும் சரி, எல்லாமே நிறைவாக இருக்கும். ஒரு மகிழ்ச்சியுடன் வாழ்க்கையை நீங்கள் நிச்சயமாக வாழ முடியும். வராகியன்னை அருள் இருப்பவர்களுக்கு இந்த பதிவு நிச்சயமாக நீங்கள் பார்த்து உங்கள் வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றிக்கொள்வீங்க. வாழ்க்கையில் வெற்றி நிச்சயமாக ஒவ்வொருத்தருக்குமே வேணும், ஒவ்வொரு பெண்ணிற்கும் வேண்டும். எல்லாருக்குமே எல்லாமே நமக்கு நினச்சது நடக்கும். அதற்கு கொஞ்சம் போராட்டங்கள் வேணும், அதற்கு கொஞ்சம் நம்பிக்கை வேண்டும். வராகியனோட அன்பும் சப்போர்ட்டும் நமக்கு இருக்கிற வரை நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். இந்த மஞ்சள் தீபம் ஏற்றிருக்கீங்களா, அந்த மஞ்சளை நீங்கள் வைத்துக்கொள்ளலாம். தினமும் உங்கள் நெற்றியில் வைக்கலாம், அப்படி இல்லைன்னா பூசி குளிக்கலாம், இல்லைன்னா மஞ்சள் கயிறில் தேய்க்கலாம். அப்படி இல்லை என்றால் நீங்கள் நிலைவாசல் இருக்குல்ல, நிலைவாசலில் இந்த மஞ்சள் குங்குமம் போட்டு வைக்கலாம், ரொம்ப நல்லது. நம்ம அந்த மஞ்சளை வீணாக கீழே போற்றாதீங்க, நீங்கள் பயன்படுத்தலாம். நீங்கள் நிலைவாசல் மஞ்சள் குங்குமம் நம்ம வாரம் 2 நாள் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதற்கு நீங்கள் பயன்படுத்தலாம். அதே மாதிரி விரலி மஞ்சளையும் நீங்கள் பொடி பண்ணி நீங்கள் பயன்படுத்தலாம். இதை நீங்கள் செய்து பாருங்கள், வாழ்க்கை நிச்சயமாக மாறும். மீண்டும் ஒரு ஆன்மீக தொடருடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.